இலங்கையில் நடக்கும் காமன்வெல்த் மாநாட்டுக்கு இந்தியா சார்பில் ஒரு பியூன் கூட செல்லக்கூடாது என்பதே தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு என்று பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் சென்னை மாநில அலுவலகம் கமலாலயத்தில் மாநில நிர்வாகிகளின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், வரவிருக்கும் லோக்சபா தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் தமிழர்கள் வீடுதோறும் மோடி உள்ளம்தோறும் தாமரை என்ற தலைப்போடு பாத யாத்திரை நடத்துவது உள்ளிட்ட விஷயங்கள் செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக கூறினார். காமன்வெல்த் மாநாட்டை பொறுத்தவரை இந்தியா சார்பில் ஒரு பியூன் கூட செல்வதில் தமிழக பாரதிய ஜனதாவிற்கு உடன்பாடு இல்லை என்றும், இதை கட்சியின் மேலிடத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் 3 பேர் கொண்ட குழு டெல்லி செல்ல இருப்பதாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். எல்லா கிராமங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். தமிழரின் வீடுதோறும் மோடி உள்ளம்தோறும் தாமரை என்கின்ற தலைப்பை கொடுத்திருக்கின்றோம். காமன்வெல்த் மாநாட்டினை இலங்கையில் நடத்தக்கூடாது, அது தடுக்கப்பட வேண்டும். அந்த முயற்சியில் இந்திய அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்று தமிழகத்தில் முதல் குரல் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. அதை மீறி நடத்துவதாக இருந்தால் அந்த மாநாட்டில் எக்காரணத்தை கொண்டும் பிரதமர் கலந்து கொள்ளக்கூடாது என்பதோடு கூட ஒரு பியூன் கூட அனுப்பி வைக்கப்படக்கூடாது என்கின்ற வார்த்தையை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். பாரதிய ஜனதா மாநில செயற்குழு கூட்டத்தில் ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன், வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர்.